தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரிடத்தில் நம்மையே ஒப்புக்கொடுத்து மன்றாடும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பிதா பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காமல் போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமென். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 11, ஆண்டவருடைய வார்த்தைகள் 20 முதல் 21 முடிய. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொரோசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பார்கள். சிந்தனை: கடவுளின் கருணை எவ்வளவு பெரியது! மனம் திரும்புவரின் கண்ணியம் எவ்வளவு பெரியது! நித்தியத்தில் வாழ்பவர் தாழ்மையானவர்களின் இதயத்திலும் மனம் திரும்புவரின் ஆன்மாவிலும் வசிக்கிறார். உண்மையிலேயே மனம் வருந்திய இதயத்தின் அடையாளம் அது எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை ஒரு இறந்த நாய் மற்றும் வெறும் பூச்சியாக கருதுகிறது. பதுவை புனித அந்தோணியார்.
ஜெபிப்போமாக. மாட்சியின் ஆடையால் எங்களை அலங்கரித்து அழகு பார்க்கும் எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கின்றோம். எங்கள் துன்பங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குபவரே, எங்களை எல்லாவித சோதனை வேதனைகளிலிருந்து மீட்கிறவரே, உமக்கே மாட்சியும் நன்றியும். மனமாற்றமடையாத மக்களை குறித்து நீர் அங்கலாய்த்து புலம்பியதைப் போல இன்று எங்களோடு வாழும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக உருக்கத்தோடு உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தை அனுபவிக்காமல் அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்கு உமது வல்லமையை, குணமாக்கும் ஆற்றலை, திடப்படுத்தும் ஆற்றலை வெளிப்படுத்த நீர் எங்களைத்தான் நம்பியிருக்கிறீர் என்று இன்று எங்களோடு பேசுகின்ற தெய்வமே, உமக்கு நன்றி இயேசுவே. அழிந்து போகும் இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை இரட்சிக்க உம்மை அறிந்து உமது ஆற்றலை அனுபவித்த எங்களைத்தான் நீர் நம்பியிருக்கின்றீர். இருள் நிறைந்த இந்த உலகத்தின் பாவங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கவும், அந்த மக்களின் மீட்புக்காய் அவர்களை உம் பாதத்திற்கு கொண்டு வந்து பாவத்திற்காய் மனம் வருந்தி மன்னிப்பு பெற்று புது வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தும். நற்செய்தியை அறிவிப்பதே எனது சுமையாக மாறட்டும். உமது வல்லமை இந்த உலகத்திற்கு காட்டுவதே என்னுடைய நோக்கமாக அமையட்டும். இயேசுவே, உம்மை இழந்து தவிக்கும் என் தேசத்து மக்களுக்கு உம்மை பற்றி அறிவித்து உம் பாதத்திற்கு அவர்களை அழைத்து வந்து சாத்தான் அவர்கள் வாழ்க்கையில் கட்டி அடைத்து வைத்திருக்கின்ற அனைத்து பாவ பழக்க வழக்கங்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க உமது வல்லமையின் கருவியாய் புனித அந்தோணியாரை பயன்படுத்தியதைப் போல என்னையும் இன்று பயன்படுத்தும். தானியேலின் ஜெபம் பாபிலோனின் அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது போல என்னுடைய இன்றைய ஜெபம் என் குடும்பத்தின் சாபங்களை, அடிமைத்தனத்தை, பொருளாதார சிக்கல்களை, நோய்களை முடிவுக்கு கொண்டு வரும் என்று நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.